ஹாய் யார், இது எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து கரெக்டாக 2 இன்ச் இந்த சென்டர்லேருந்து 2 இன்ச்சு வந்து டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லைன் ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து ஒரு லாங் ஸ்கேல், இந்த பெரிய ஸ்கேல் இருக்குல்ல, அந்த ஸ்கேலை வச்சு அந்த டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்து ஃபுல்லாகவே லைன் போடணும். ஓகேவா? போட்டுட்டு நம்ம கரெக்டாக இந்த சென்டர் பகுதியில் இருந்து ஸ்டோன் வந்து எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த சென்டர் பகுதியிலேருந்து கரெக்டாக 1 இன்ச் 2 அந்த டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்து இந்த ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ட்ரை ஆக விட்டுறணும். ஓகேவா? ஜர்தோசி நீடில் எடுத்திருக்கேன். இது எப்படி ஒர்க் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு சம்கி, அப்புறம் 4 சுகர் பீட், சம்கி சுகர் பீட் இந்த மாதிரியே நான் எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி நம்ம எப்போவுமே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு சைடில் பண்ணிவிட்டு செகண்ட் ஒரு சைடு, அப்புறம் தான் சென்டரில் பண்ணி எண்டு நாட் போடணும். இதே மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சைடு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் இதே மாதிரி ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். நம்ம குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது நல்ல ராயல் லுக்கும் கொடுக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம நார்மலாக ஸ்லீவ் வந்து சீம் அலவன்ஸ் எதுவுமே கொடுக்காம ட்ரேஸ் பண்ணுவோம். அப்படியே ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நம்ம ட்ரேஸ் பண்ண எல்லா அளவுலேயுமே ஒர்க் பண்ணக்கூடாது. அதாவது ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் பண்ணும்போது ரீசன் என்னென்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 2 பக்கமே ஃபுல் ஒர்க்காக இருந்தால் கரெக்டான அளவில் ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஒரு 1/4 இன்ச் 2 பக்கமுமே கார்னரில் விட்டுட்டு ஒர்க் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.